ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு குருமா எடுத்துருக்காங்க. அதுவும் கோஸ் பட்டாணி குருமா. இந்த கேள்வியே வித்தியாசமாக தான் இருக்குல்லங்க. ஆனால் இது இட்லிக்கும் சப்பாத்திக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் தேங்காய், சோம்பு, அப்புறம் வேர்க்கடலை, ஒற்றைக்கடலை அது இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு மாட்டாங்க. கூடவே பட்டை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க. நல்லா ஒரு கொலன்னு பேஸ்ட்டுக்கு அரைச்சிடுங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி அதுவும் சேர்த்து அரைச்சிடுங்க. அப்புறம் கோஸு, அது கூடவே கொஞ்சோண்டு பாதி பச்சை பட்டாணியும் அது கூட சேர்த்து அரைச்சிடுங்க. பச்சை பட்டாணி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் பேஸ்ட் பண்ணால் ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். எண்ணெயில் நூறிடுங்க. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, நட்சத்திரம் அதெல்லாம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், அது கூடவே பச்சை மிளகா, ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நான் இது 6 பேருக்கு சமைக்கிறதுனால இந்த குவான்டிட்டிக்கு செய்கிறேங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துருங்க. இந்த குழம்புக்கு வீட்டில் அரைச்ச கரம் மசாலானா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கமெண்ட்டில் கரம் மசாலா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன். இப்போ கோஸும் பச்சை பட்டாணியும் இது அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா இது நல்லா ஒரு சுண்டி ஒரு திக்கு பேஸ்ட்டுக்கு வருங்க. கூட பச்சை பட்டாணி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் இந்த குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு விட்டுருங்க. அப்போ தான் பச்சை பட்டாணி நல்லா வேகும், குழம்பு பச்சை ஸ்மெல்லும் போயிடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு விசில் போட்டுடலாங்க. ஒரு 6லேருந்து 7 விசிலுக்கு விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சால்னாக்கா, வெஜ் சால்னாவாக ஊற்றி சாப்பிட்லாங்க. நல்ல சுட சுட சப்பாத்திக்கு